கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சுவையில தான் செஞ்சு காட்ட போறேன். ரொம்பவே சூப்பரா அருமையா இருக்கும். இன்னைக்கு நான் செய்யறது மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ வாங்க இந்த கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல உடனே கிடைச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் நான் இன்றைக்கி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கலர்ன சாதத்துக்குமே இதுமாரி சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா சாதம் சீக்கிரமும் கெட்டு போகாது, நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல், நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கழுவிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு நைஸான பேஸ்ட்டாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். இப்போ பாருங்கள் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது கூடவே நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து ட்ரை ஆகி வரணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ஆகட்டும். இது கொதிச்சு அப்போ தான் அந்த கருவேப்பிலையில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் நமக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. கொஞ்சம் கூட அதில் நம்ம ஊற்றின தண்ணி இல்லை, இந்த அளவுக்கு இருக்கணும். கடைசியாக இதில் ஒரு பாதி லெமன் ஊற்றிக்கிங்க. இந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட்டு இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஊற்றி எல்லாத்தையும் கலர்னதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா கூட சேர்த்து கலரிக்கலாம். நம்ம கலரிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் திரும்ப உப்பு போட்டு கலரிக்கிங்க. நல்லா இது போல் ஒத்தாப்பில் எல்லா சாதமும் கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கணும். சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கருவேப்பிலை சாதத்தை நம்ம இதேமாரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இது கூட நம்ம ஒரு வத்தல், வடகம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதுமாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரை வச்சு கொடுத்தாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த கருவேப்பிலை சாதத்தை இதே போல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.